துதிக்கு பாத்திரராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது என்று வேதம் சொல்லியிருக்கிறபடியினாலே நாம் ஏன் தேவனை துதிக்க வேண்டும் என்றும், எப்படி தேவனை துதிக்க வேண்டும் என்றும், தேவனை துதிக்கும் பொழுது அங்கே என்ன நிகழும் என்பவைகளை தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியும் பரிசுத்த புதிய எருசலேம் சபையின் ஸ்தாபகருமான தங்கவேல் இஸ்ரேல் அவர்கள் மூலம் சபைக்கு அறிவிக்கும்படி செய்தார். ஆகையினாலே தேவன் வெளிப்படுத்தி கொடுத்த இந்த வார்த்தைகளை கேட்டு தேவனை துதித்து யுத்தமில்லாத ஜெயத்தை பெறுவீர்களாக. ஆமென். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. தேவ சமுதிரே கடந்து வந்திருக்கிற நாம் கூட இந்த நாளிலே சங்கீதம் 147 முதலாவது வசனத்தை தியானிப்போம். எடுத்தவர்கள் எழுந்து வாசிக்கலாம். சங்கீதம் 147:1. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார். இவ்விதமாக அவர் எழுதி வைத்திருப்பதிலிருந்து தேவஜனங்களாகிய நாம் தேவனை துதிக்க வேண்டும் என்று அறிந்து கொள்ளலாம். இந்த பூமி அஸ்திபாரப்படுத்தப்பட்ட போது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் எல்லாம் தேவனை துதித்ததாக நாம் யோபின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். யோபின் புஸ்தகத்திலே 38ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் இவ்விதமாக எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. 7வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் எம்பிரித்தார்களே என்று அங்கே யோபின் புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறது. இதை சொன்னது தேவன். தேவன் யோபு இடத்திலே சொல்லுகிறார், நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி என்று சொல்லிவிட்டுத்தான் அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவ ஜனங்கள் தேவனை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதை தேவ ஜனங்கள் மறந்துவிடக்கூடாது. யாக்கோபின் மனைவியாகிய லேயாள் கூட ஒரு குமாரனை பெற்று இவ்விதமாக சொன்னதாக நாம் ஆதியாம புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். ஆதியாம புஸ்தகத்திலே 29ஆம் அதிகாரத்திலே 35வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் இவ்விதமாக அங்கே அவள் சொன்னதாக எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார். ஆம், இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன். ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று அவள் சொல்லி இருக்கிறாள். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவஜனங்கள் கவனிக்க வேண்டும். ஒரு குமாரனை பெறுவது ஒரு ஸ்திரீக்கு மகிழ்ச்சி. அவளுக்கு அது மகிழ்ச்சியாக இருந்ததினாலே நான் இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று அவள் சொல்லி இருக்கிறார்.
ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாடக்கடவன் என்று யாக்கோபு கூட அவருடைய நிருபத்தில் எழுதியிருக்கிறதாக நாம் வாசிக்கிறோம். எடுத்து வாசிக்கலாம். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன். ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன் என்று அங்கே சொல்லி இருக்கிறார். லேயாள் ஒரு குமாரனை பெற்றது அவளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. ஆகையினாலே நான் இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று அவள் சொல்லியிருக்கிறாள். இதனை போல இஸ்ரேல் ஜனங்களும் ஏத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று செங்கடலை கடந்த போது அவர்கள் தேவனை துதித்து பாடியிருக்கிறார்கள் என்று யாத்ராம புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். நாம் யாத்ராம புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் இவ்விதமாக அங்கே எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. ஆம், புகழ்ந்து பாடியிருக்கிறார்கள். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தரை புகழ்ந்து பாடியிருக்கிறார்கள். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எதனாலே என்றால் அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தரால் விடுவிக்கப்பட்டார்கள். அவர்கள் தடையாயிருந்த செங்கடலை கர்த்தர் பிளந்து விட்டார். ஆகையினாலே அவர்களுக்கு எத்தனை சந்தோஷம்! அது மாத்திரமல்ல, அவருடைய சத்துருக்கள் எல்லாம் சிவந்த சமுத்திரத்திலே மடிந்து போனார்கள். ஆகையினாலே அவர்கள் தேவனை புகழ்ந்து பாடினார்கள். மோசேயும் அவரோடு இருந்த ஜனங்களும் தேவனை புகழ்ந்து பாடினார்கள். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன் ராஜாக்களிலே தாவீதை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அவர் எப்பொழுதும் தேவனை துதித்துக் கொண்டே இருந்தார். அவர் வாயிலே தேவனுடைய துதி இருந்து கொண்டே இருந்தது. ஆகையினால்தான் தாவீதை குறித்து இவ்விதமாக எழுதியிருக்கிறதாக 2 சாமுவேல் புத்தகத்தில் 23ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலே வாசிக்கலாம். தாவீதுடைய கடைசி வார்த்தைகள் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது இன்பமாய் பாடினார். இஸ்ரவேலின் சங்கீதங்களை அவர் இன்பமாய் பாடிக்கொண்டே இருந்தார். நாம் சங்கீத புஸ்தகத்தை வாசித்தோமானால் அதிலே அதிகமாக தாவீதின் சங்கீதங்களை இடம்பெற்றிருக்கிறதை பார்க்கிறோம். ஆசா பாடி இருக்கிறார், சாலோமுடைய பாட்டு இருக்கிறது. இருந்தாலும் கூடுதலாக தேவனாகிய கர்த்தரை தாவீது பாடின பாடல்களே அதிகமாக இடம்பெற்றிருக்கிறதாக பார்க்கிறோம். தேவஜனங்களாகிய நாமும் இவ்விதமாக நம்முடைய தேவனை துதிக்கிறவளாக, பாடி துதி செய்கிறவளாக, துதித்து பாடுகிறவளாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் சங்கீத புஸ்தகத்துல 149ஆம் சங்கீதத்திலே 8-9 வசனங்களை எடுத்து வாசித்தோமானால் அங்கே ஒரு காரியத்தை சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறதாக வாசிக்கலாம். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறம் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும், அவர்கள் கையில் இருபுறம் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கு உண்டாகும். அல்லேலூயா என்று இங்கே எழுதியிருக்கிறதாக வாசித்தோம். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், இது தேவ ஜனங்கள் பெறும் ஒரு கனமாக இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இது தேவ ஜனங்கள் பெறும் ஒரு கனமாக இருக்கிறது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை தேவ ஜனங்கள் மனதில் கொள்ள வேண்டும். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும்,
அவர்கள் கையில் இருபுறம் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்களை யாவருக்கும் உண்டாயிருக்கும் என்று இங்கே ஆவியானவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். இந்த கனத்தை பெற்றவர்களாக தேவஜனங்கள் இருக்க வேண்டுமானால் எப்பொழுதும் தேவனை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை தேவஜனங்கள் மறந்துவிடக் கூடாது. தேவஜனங்கள் துதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவனுடைய சிங்காசனத்திலிருந்தும் ஒரு சத்தம் பிறந்ததாக வெளிப்படுத்தல் ஆமத்திலே நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் ஆமத்திலே 19ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் இவ்விதமாக அங்கே எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவளே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. என்ற ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆம், சிங்காசனத்திலிருந்து பிறந்த சத்தம் என்ன சொல்லிற்று? நம்ம தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். அல்லேலூயா! நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாமும் கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாமும் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுகிறதும் நல்லது. தேவனை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுகிறதும் நல்லது. எருசலேமை கட்டி கருதனையால் காக்கிறார். எருசலேமை கட்டி கருதனையால் காக்கிறார். துறந்துள்ள வேலை கரத்தால் கோடே தேவனை துதிப்பதோ கேதனம் பண்ணுகிறதோ நல்லது. தேவனை துதிப்பதோ கேதனம் பண்ணுகிறதோ நல்லது. இதயம் நாடுகளே வேதமாய் குணமா கூகிறார். இதயம் நாடுகளே வேதமாய் குணமா கூகிறார். கேதனம் பண்ணுகிறதோ நல்லது. தேவனை துதிப்பதோ கேதனம் பண்ணுகிறதோ நல்லது. அல்லேலூயா! கர்த்தரை துதியுங்கள். நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது. துதித்தல் இன்பமாக இருக்கிறதுனால்தான்
தாவீது ராஜா இஸ்ரேலின் சங்கீதங்களை அவர் இன்பமாய் பாடியிருக்கிறார். தேவஜனங்களாகிய நாமும் தேவனுடைய சங்கீதங்களை, தேவனுடைய பாடல்களை இன்பமாய் பாட வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆம், நம்முடைய மனம் இன்பத்தை நாடக்கூடியதாக இருக்கிறது. இன்பத்தை ருசிக்க அது விரும்புகிறது. நாம் இன்பத்தை ருசிக்க வேண்டுமானால் தேவனை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆம், ஆகையினால்தான் தாவீது ஒரு இடத்திலே சொல்லும் போது சங்கீதம் 63:4 அவர் இவ்விதமாக சொல்லி இருக்கிறதாக வாசிக்கலாம். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆம், துதிக்கிறதனால், தேவனை துதிக்கிறதனால் உண்டாகும் இன்பத்தை அவர் ருசிக்க விரும்பினார். ஆகையினாலே என் ஜீவனுள்ள நாள் மட்டும் நான் உம்மை துதித்து என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, 71ஆம் சங்கீதத்திலே 8வது வசனத்தை வாசிக்கலாம். என் வாய் உமது துதியினாலும், என் வாய் உமது துதியினாலும், நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. நாள்தோறும் உமது மகத்துவத்தினால் நிறைந்திருப்பதாக என்று சொல்கிறார். என் வாய் உமது துதியினாலும், எப்பொழுதும் என் வாய் உமது துதியினால் நிறைந்திருக்க வேண்டும் என்று அங்கே சொல்லியிருக்கிறார். தேவஜனங்கள் எப்பொழுதும் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்பொழுதும் அவருடைய துதி நம்முடைய நாவிலே இருக்க வேண்டும். நம்முடைய வாய் துதியினால் நிறைந்திருக்கிறதாக இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டின் சனங்களும் தேவனை துதிப்பதிலே குறைபடக்கூடாது என்பதற்குத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். எபேசியர் நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் இவ்விதமாக பவுல் எபேசு சபைக்கு எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொரு புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி என்று எழுதியிருக்கிறார். இதை கொலோசியருக்கும் எழுதியிருக்கிறதாக நாம் 3ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்திலே வாசிக்கலாம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடு பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி என்று அங்கே எழுதியிருக்கிறார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை தேவஜனங்கள் மறந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவனை நாம் துதிக்க வேண்டும். நாம் இன்பத்தை ருசிப்பதற்காக மாத்திரமல்ல, தேவனை துதிப்பதினாலே நமக்கு கிடைக்கும் இன்பத்தை நாம் ருசிப்பதற்கு மாத்திரமல்ல, நாம் அவரை துதிப்பதற்கு அவர் பாத்திரராக இருக்கிறார் என்று தாவீது சொல்லி இருக்கிறார். நாம் துதிப்பதற்கு நம்முடைய தேவன் பாத்திரராக இருக்கிறார். 18ஆம் சங்கீதத்திலே இவ்விதமாக 3வது வசனத்திலே அவர் சொல்லி இருக்கிறதாக வாசிக்கலாம். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை என்று அவர் எழுதியிருக்கிறார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் துதிப்பதற்கு அவர் பாத்திரராக இருக்கிறார் என்று தாவீது உணர்ந்திருக்கிறார். நாம் துதிப்பதற்கு நம்முடைய தேவன் பாத்திரராக இருக்கிறார். எதனாலே அவர் பாத்திரராக இருக்கிறார் என்பதை
அவர் அறிந்திருந்தார். ஆகையினால் தான் அதற்கு முந்தைய வசனத்துல 2ஆம் வசனத்துல அவர் சொல்லி இருக்கிறதாக வாசிக்கலாம். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லிவிட்டுத்தான் என் துதிக்கு பாத்திராய் இருக்கிற கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறார். எதனாலே என் தேவன் எனக்கு பாத்திரராக இருக்கிறார் என்றால் அவர் என் கன்மலை, அவர் என் கோட்டை, அவர் என் இரட்சகர், அவர் என் தேவன், நான் நம்பியிருக்கிற துருகம், என் கேடகம், என் இரட்சண்ய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம். எவ்வளவு காரியங்களை அவர் மனதிலே கொண்டிருக்கிறார் பாருங்கள். தேவனை பற்றி தேவனை பற்றி இத்தனை காரியங்களை அவர் மனதிலே வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இத்தனை காரியங்களுக்கு உண்டான பலனையும் அவர் அனுபவித்தார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் கன்மலையாக, கோட்டையாக, அரணாக அவருக்கு இருக்கிறதை உணர்ந்தார். அவரை ஒவ்வொரு வேளையும் கர்த்தர் ரட்சிப்பதை உணர்ந்தார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆம், யுத்தத்திலே சத்துருக்களோடு கூட யுத்தம் செய்ய போகும்போது தன்னை பாதுகாக்கும் கேடகமாக தேவன் இருக்கிறார் என்பதை அவர் உணர்ந்தார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தன்னுடைய அடைக்கலமாக தேவன் இருக்கிறார் என்பதை உணர்ந்தார். ஆகையினாலே என் துதிக்கு பாத்திரராய் இருக்கிற கர்த்தரை என்று அவர் சொன்னார். என் துதிக்கு அவர் இதனாலே பாத்திரராக இருக்கிறார் என்று சொன்னார். ஆம் தேவஜனங்களே, அவர் நம்முடைய கன்மலையும் நம்முடைய கோட்டையும் நம்முடைய இரட்சகரும் நம்முடைய தேவனும் நாம் நம்பியிருக்கிற துருகமும் நம்முடைய கேடகமும் நம்முடைய இரட்சண்ய கொம்பும் நம்முடைய அடைக்கலமாக இருக்கிறார். தேவன் நம்முடைய அடைக்கலமாக இருக்கிறார், நம்முடைய இரட்சகராக இருக்கிறார், நம்மை பாதுகாக்கும் கேடகமாக இருக்கிறார். ஆகையினாலே நாம் துதிப்பதற்கும் அவர் பாத்திரராக இருக்கிறார் என்பதை தேவஜனங்கள் மனதில் கொண்டு தேவனை துதிக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதனை மாத்திரம் அவர் தேவன் தனக்கு பாத்திரராக இருப்பதற்கு எண்ணவில்லை. இன்னும் அவர் சொல்லி இருக்கிறார் பாருங்கள். சங்கீதம் 71:6 அவர் சொல்லி இருக்கிறதை பாருங்கள். நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். உம்மை நான் எப்பொழுதும் துதிப்பேன். எதனாலே நான் உம்மை எப்பொழுதும் துதிப்பேன்? நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். நீர் என்னை ஆதரித்தீர். என் கற்பத்தில் உற்பவித்தது முதல் இந்நாள் வரைக்கும் நீர் என்னை ஆதரித்து வருகிறீர். என் தாயின் வயிற்றிலிருந்து எடுத்தவர் நீரே, நீர்தான் எடுத்தீர். ஆகினால்தான் இந்நாள் வரை நான் ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடும் சமூகத்தில் காணப்படுகிறேன். எவ்வளவு அருமையாக அவர் தேவனை பற்றி உணர்ந்திருக்கிறார், தேவனுடைய செயலை பற்றி உணர்ந்திருக்கிறார் என்பதை தேவ ஜனங்கள் மனதில் கொள்ள வேண்டும். காரண காரியமின்றி அவர் தேவனை துதிக்கவில்லை. இதையெல்லாம் உணர்ந்தார். நாம் கற்பத்தில் உற்பவித்தது முதல் தேவன்தான் நம்மை ஆதரித்திருக்கிறார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாத்திரம் அல்ல, ஆம், அந்த கற்பத்திலிருந்து அவர் எடுத்ததனால்தான் நான் இந்நாள் வரை உயிரோடு இருக்கிறேன். இல்லையானால் ஒருவேளை என் தாயின் கற்பத்திலே நான் அழிந்து போயிருக்க கூடும் என்றெல்லாம் அவர் நினைத்துத்தான் தேவன் தன்னுடைய துதிக்கு பாத்திரராக இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார். ஆம், நம்மையும் நம்முடைய தாயின் கற்பத்தில் உற்பவித்தது முதல் நம்மை ஆதரித்து வருகிறார். நாம் இதை சிந்தித்து பார்ப்போமானால் எத்தனை உண்மையான வார்த்தை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். கடந்த கால வாழ்க்கைகள், கடந்த காலத்தில் உண்டான நெருக்கங்கள், கடந்த காலத்தில் உண்டான வியாதிகள், பலவிதமான தீமைகள், இவை எல்லாவற்றிலும் தேவன் நம்மை ஆதரித்தார். நாம் பிழைத்திருக்கும்படி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா!
இதை தேவ ஜனங்கள் மனதில் கொள்ள வேண்டும். தாவீது மனதில் கொண்டது போல நாமும் மனதில் கொண்டு, ஆம், என் தேவன் என் துதிக்கு பாத்திரராக இருக்கிறார் என்று கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரை உணர்வு பூர்வமாக துதிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதை தேவ ஜனங்கள் மறந்து விடக்கூடாது. அது மாத்திரமல்ல, தாவி சொல்லி இருக்கிறதை பாருங்கள். 16ஆம் சங்கீதத்துல 7வது வசனத்துல அவர் விதமாக சொல்லி இருக்கிறதாக வாசிக்கலாம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன். ஒவ்வொரு வேளையும் அவர் எனக்கு ஆலோசனை தருகிறார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒவ்வொரு வேளையும் என் கர்த்தர் எனக்கு ஆலோசனை தருகிறார். நான் அவரிடத்தில் கேட்கிறேன், ஆண்டவரே, நான் இப்படி செய்யலாமா, இப்படி நான் யுத்தத்துக்கு போகலாமா, நீர் அவர்களை ஒப்பு கொடுப்பீரா என்றெல்லாம் தாவீது தேவனிடத்திலே கேட்டதாக வேதத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுதெல்லாம் தேவன் அவருக்கு ஆலோசனை கொடுத்தார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகையினால் தான் அவர் சொல்லுகிறார், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். என்னை ஆதரித்தார், எனக்கு ஜீவன் தந்தார், நான் பிழைத்திருக்கும்படி செய்தார். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு வேளையும் எனக்கு அவர் ஆலோசனை தந்தார். அல்லேலூயா! தேவன் நமக்கும் ஆலோசனை தந்து நடத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாத. உன் மீது கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். மீது கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதத்திலே 32:8 எடுத்து வாசித்தோமானால் இவ்விதமாக கர்த்தர் சொல்லி இருக்கிறதாக வாசிக்கலாம். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய கர்த்தர் ஆலோசனை கர்த்தர். நாம் ஆலோசனை தேவனிடத்தில் கேட்க வேண்டும். தாவீதை போல ஆலோசனை கேட்டு, கர்த்தர் எனக்கு ஆலோசனை தந்தார் என்று சொல்வதாக இருக்க வேண்டும். தேவன் சொல்லி இருக்கிறார், உன் மீது என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி இருக்கிறார். தேவன் சொன்னாலும் ஆலோசனை கேட்க வேண்டியது நாம் ஆலோசனை கேட்டுதானே எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நமக்கு ஆலோசனை தருகிறவராக இருக்கிறார். ஆகையினாலே தேவஜனங்களாகிய நாம் தாவீதை போல தேவனை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர் இன்னும் எழுதியிருக்கிறதை பாருங்கள். சங்கீதம் 13:6 அவர் இவ்விதமாக சொல்லி இருக்கிறதாக வாசிக்கலாம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். நன்மை பெறும்போது ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. ஆகையினாலே தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினாலே நான் அவரை பாடுவேன். நம்முடைய தேவன் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறார். எது எது எப்பொழுது நமக்கு அவசியம் என்பது தேவனுக்கு தெரியும். இம்மட்டுமாய் எந்த நன்மையும் குறைபடாதபடி நம்முடைய தேவன் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா! எந்த ஒரு நன்மையும் நமக்கு குறைபடவில்லை. தேவன் நமக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். எண்ண முடியாத நன்மைகளை அவர் நமக்கு செய்திருக்கிறார். ஆகையினாலே அதற்காக நாம் தேவனை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிறான் பாருங்கள். 107ஆம் சங்கீதத்துல 9வது வசனத்துல இவ்விதமாக அவர் சொல்லி இருக்கிறதாக வாசிக்கலாம். அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. அவரை துதிப்பார்களாக. மனுபுத்திரர் ஒவ்வொருவருமே அவரை துதிக்க வேண்டும். ஏனெனில் நம்முடைய தேவன் கிருபை மிகுந்தவர். அவருடைய கிருபை நிமித்தமாகவும் கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமாகவும் அவரை துதிப்பார்களாக என்று சொல்லி இருக்கிறதுனாலே தேவஜனங்களாகிய நாமும் அவருடைய கிருபைகளுக்காக நாம் அவரை துதிக்க வேண்டும். நமக்கு எவ்வளவோ கிருபைகளை அவர் தந்திருக்கிறார். நாம் இருக்கிறதே அவருடைய
நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலே இருக்கிறேன் என்று பக்தன் சொல்லி இருக்கிறார். அவர் நமக்கு பாராட்டின கிருபை பெரிது. நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது அவருடைய கிருபையே. அவருடைய கிருபையினாலே நாம் நிர்மூலமாகாது இருக்கிறோம். நிர்மூலம் ஆகிவிடுவோமோ என்று நாம் நினைத்த போதெல்லாம் அவர் அதிசயமாக நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அற்புதமாக நம்மை அவர் வழி நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையிலே எண்ணிறந்த அதிசயங்களை அவர் நடப்பித்து இருக்கிறார். ஆகியனாலே நாம் அவரை துதிக்க வேண்டும். அந்த துதிக்கு அவர் பாத்திரராக இருக்கிறார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நம் தேவனும் நம்முடைய இரட்சகரும் நம்முடைய அடைக்கலமாக இருக்கிறதுனாலே அவர் நாம் துதிப்பதற்கு பாத்திரராக இருக்கிறார். நம் தாயின் கற்பத்தில் உற்பத்தி முதல் அவர் நம்மை ஆதரித்து வருகிறார். ஆகையினாலே அவர் நம்முடைய துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அவர் நமக்கு ஆலோசனை தருகிறவராக இருக்கிறார். ஆகையினாலே நாம் துதிக்க அவர் பாத்திரராக இருக்கிறார். அவர் நமக்கு எண்ணிறந்த நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக நாம் அவரை துதிக்க பாத்திரராக இருக்கிறார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, அவர் நமக்கு பாராட்டும் கிருபைகளுக்காக, நம் வாழ்க்கையிலே அவர் செய்யும் அதிசயங்களுக்காக நாம் அவரை துதிக்க பாத்திரராக இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகையினால்தான் தாவீது துதிக்கு பாத்திரராக இருக்கிற கர்த்தர் என்று எழுதியிருக்கிறார். நாம் துதிக்க அவர் பாத்திரராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இனி எப்படி துதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்று பார்ப்போம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் 2 நாளாம் புத்தகத்தை எடுத்து வாசித்தோமானால் 29ஆம் அதிகாரத்துல 30வது வசனத்துல இவ்விதமாக எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். பின்பு எசேக்கியா ராஜாவும் பிரபுக்களும் தேவனை நோக்கி, நீங்கள் தாவீதும் ஞானசூசிக்காரனாகிய ஆசாவும் பாடின வார்த்தைகளினாலும் கர்த்தரை துதியுங்கள் என்றார்கள். அப்போது மகிழ்ச்சியோடு துதி செய்து தலைகுனிந்து பணிந்து கொண்டார்கள். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டா. தாவீதின் பாடல்களையும் ஆசாப்பின் பாடல்களையும் பாடுங்கள் என்று எசேக்கியா சொன்னபோது அவர்கள் மகிழ்ச்சியோடு துதி செய்து தலைகுனிந்து பணிந்து கொண்டார்கள் என்று அங்கே எழுதியிருக்கிறது. தாவீதின் பாடல்களையும் ஆசாப்பின் பாடல்களையும் நீங்கள் பாடி துதியுங்கள் என்று எசேக்கியா சொல்லுகிறார் லேவியர் இடத்துல. அப்பொழுது அவர்கள் மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதித்து தலைகுனிந்து பணிந்து கொண்டார்கள் என்று அங்கே ஆவியானோர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். மகிழ்ச்சியோடு நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒருவன் சந்தோஷமாயிருந்தால் சங்கீதம் பாட கடவன். சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்கும்போது நாம் கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டா. மாத்திரம் அல்ல, மகிழ்ச்சியோடு எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 9:1 எடுத்து வாசித்தோமானால் இவ்விதமாக தாவீது சொன்னதாக வாசிக்கலாம். கர்த்தாவே என் முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு நான் உம்மை துதிப்பேன். என் துதியிலே என் முழு இருதயமும் இருக்கும். அரைகுறை மனசோடு நான் உம்மை துதிக்க மாட்டேன். முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன். முழு கவனமும் துதியிலே இருக்கும் என்று இங்கே தாவீது சொல்லி இருக்கிறார். மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிக்க வேண்டும். முழு இருதயத்தோடும் கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டா. மாத்திரமல்ல, பக்தியுடன் பாட வேண்டும். பாட்டிலே ஒரு பக்தி இருக்க வேண்டும். பக்திக்கு ஏதுவான பாடல்களை நாம் பாட வேண்டும். அதனால்தான் அந்த கொலோசேருக்கு எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் பக்தியுடன் பாடி என்று அங்கே எழுதினதாக நாம் கொலோசியர் 3:16 வாசித்தோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. வாசிங்க. உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடு பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களாலும் கீர்த்தனைகளாலும் ஞானப்பாட்டுகளாலும் ஒருவருக்கு போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி பக்தியுடன் பாட வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவராகிய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய சமூகத்துல அமர்ந்திருந்து நான் அவரை துதிக்கிறேன் என்ற பயம், பக்தி துதிக்கிறவள் மத்தியிலே இருக்க வேண்டும். பக்தியுடன் பாடி என்று அங்கே எழுதியிருக்கிறதாக பார்க்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது ஒரு காரியத்தை எழுதியிருக்கிறதாக நாம் 14ஆம் அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 14:15 வாசிக்கலாம். இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். எப்படி பாட வேண்டும்? ஆவியிலே நிறைந்து பாட வேண்டும். ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கருத்துடன் கர்த்தரை துதிக்க வேண்டும். கவனம் சிதறிவிடக் கூடாது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வார்த்தைகளை சரியாக உச்சரித்து கருத்தோடு கூட நம்முடைய தேவனை நாம் பாட வேண்டும் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பதிவு செய்து வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாத்திரம் அல்ல, கீத வாக்கியங்களுடனும் பாட வேண்டும் என்று இவ்விதமாக நாம் 1 நாளாகமம் புஸ்தகத்துல 23ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். 1 நாளாகமம் 23:5. 4000 பேர் வாசல் காக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் துதியை செய்கிறதற்கு தான் பண்ணுவித்த கீத வாத்தியங்களால் 4000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் 4000 பேர் தாவீது செய்த கீத வாத்தியங்களை கொண்டு கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தாவீது இந்த காரியங்களில் ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். தேவஜனங்கள் கீத வாத்தியங்களை நேர்த்தியாக வாசித்து நாம் தேவனை துதிக்க வேண்டும். அது மாத்திரம் அல்ல, நாம் சங்கீத புஸ்தகத்துல 150 வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் இவ்விதமாக அங்கே எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். ஓசையுள்ள கைத்தாளத்தோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளம், கைகளை அடித்து தேவனை துதிக்க வேண்டும். பேரோசை, கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பேரோசையை உண்டாக்குற கைத்தாளங்களோடு கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் பதிவு செய்து வைத்திருக்கிறார். நம்முடைய பாடல்கள் இவ்விதமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை தேவஜனங்கள் மனதில் கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிக்க வேண்டும். முழு இருதயத்தோடு கர்த்தரை துதிக்க வேண்டும். பக்தியோடு கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆவியோடும் கருத்தோடும் கர்த்தரை துதிக்க வேண்டும். கீத வாத்தியங்களை கொண்டு கர்த்தரை துதிக்க வேண்டும். கைத்தாளங்களோடும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அல்லேலூயா! இப்படி நாம் கர்த்தரை துதித்தோமானால் அங்கே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் கர்த்தரை துதிக்கும் போது அங்கே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். பிலிப்பு பட்டணத்தில் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே கட்டப்பட்டு அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் நடுராத்திரியிலே ஜெபம் பண்ணி தேவனை துதித்தார்கள். அப்பொழுது அவருடைய கட்டுகளெல்லாம் அறந்து போயிட்டு, சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறந்து போயிட்டு என்று வேதத்திலே எழுதியிருக்கிறதாக பார்க்கிறோம். நாம் அப்போஸ்தலரின் புத்தகத்துல 16ஆம் அதிகாரத்துல 23 வசனங்களில் இருந்து வாசித்தோமானால் இவ்விதமாக அங்கே எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். அநேகரை அடித்த பின்பு சிறைச்சாலையில வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளை பெற்று அவர்களை உட்காவலர் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தார். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அல்லேலூயா! அவர்கள் நடுராத்திரியில ஜெபம் பண்ணி கர்த்தரை துதித்து பாடினார்கள். என்ன நிகழ்ந்தது பாருங்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது.
அதிர்ந்தது. பூமியே அதிர்ந்தது. அல்லேலூயா. பவுலுடைய சீலாவுடைய அந்த துதியினாலே பூமி அதிர்ந்தது. அது மாத்திரமல்ல, வாசிக்கலாம். உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எத்தனை பெரிய ஆச்சரியம் பாருங்கள். துதி எவ்வளவு வல்லமை உள்ளது. தேவனை துதிக்கும் போது தேவனுடைய வல்லமை வெளிப்படும் என்பதை தேவஜனங்கள் மனதில் கொள்ள வேண்டும். ஆம், அவர்கள் துதியை கேட்டு பூமியே அதிர்ந்தது. பூட்டப்பட்டிருந்த கதவுகள் எல்லாம் திறந்தது. கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்தது. எதனாலே? தேவனுடைய வல்லமை அங்கே வெளிப்பட்டதனாலே. இதை தேவஜனங்கள் கவனிக்க வேண்டும். இதை போல இன்னொரு சம்பவம் நடந்ததை நாம் யோசபாத்துடைய ஜீவியத்திலே பார்க்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 நாளாகம புத்தகத்துல நாம் 20ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால், யோசபாத்திற்கு விரோதமாக அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் அம்மோன் புத்திரருக்கு அப்புறத்தில் உள்ளவர்களும் கூடிக்கொண்டு ஏகமாய் யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்யும்படி வந்தார்கள் என்று அங்கே எழுதியிருக்கிறதாக பார்க்கலாம். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷர்களும் கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். ஆம், அங்கே அப்பொழுது யோசபாத்துடைய நிலையை பாருங்கள். 12வது வசனத்தை வாசிக்கலாம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. எவ்வளவு ஒரு பரிதாபகரமான நிலை பாருங்கள், யோசபாத்திர நிலை. ஏராளமான கூட்டம் வந்திருக்கிறது. அந்த கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. வாசிக்கலாம். செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்றும் தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்றார். ஆம், ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்று அங்கே யோசபாத் சொல்லிவிட்டு 22வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரர் 21 இருந்து வாசிங்க. பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னே நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், கிருபை என்றுமுள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவன் செய்த என்ன? தேவனை நாம் துதிக்க வேண்டும் இப்பொழுது, இதுதான் நமக்கு வழி என்று ஜனத்தோட ஆலோசனை பண்ணி தேவனை துதிப்பதற்கு அவன் பாடகரை நிறுத்தினான். என்ன வாசிக்கலாம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலைதேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். கர்த்தருடைய வல்லமை அங்கே வெளிப்பட்டது. அவர்கள் யுத்தம் செய்யவில்லை. ஏனெனில் சொல்லிவிட்டார்கள், எங்களுக்கு பலன் இல்லை. இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு அவர்கள் ஆலோசனை பண்ணி, இதற்கு ஒரே வழி நம்முடைய தேவனை துதிப்பதுதான். சத்துருக்கள் மத்தியில் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டுமானால், சத்துருக்களை நாம் ஜெயிக்க வேண்டுமானால், இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், தேவனை துதிப்பதுதான் என்று சொல்லி அவர்கள் தேவனை துதித்தார்கள். ஹல்லேலூயா! அப்படி அவர்கள் தேவனை துதித்த போது என்ன நிகழ்ந்தது? அவர்கள் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர், அவருடைய சத்துருக்கள் ஒருவருக்கு விரோதமாக ஒரு எழும்பி எல்லாரும் வெட்டுண்டு விழுந்தார்கள். யுத்தம் செய்யாத ஜெயத்தை யோசபாத் பெற்றார் என்று வேதம் நமக்கு சாட்சி கொடுக்கிறது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை தேவஜனங்கள் மனதில் கொள்ள வேண்டும். துதி என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. அது தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தக்கூடியது. ஹல்லேலூயா! எங்கே துதி உண்டாயிருக்கிறதோ அங்கே தேவனுடைய வல்லமை வெளிப்படும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
தேவனை துதிக்கும் போது தேவனுடைய வல்லமை வெளிப்படும் என்ற ரகசியத்தை காண்பிப்பதற்கு ஆதியாகமத்திலே எழுதியிருக்கிற ஒரு வசனத்தை நாம் தியானிப்பது நமக்கு நலமாக இருக்கும். ஏற்கனவே நாம் வாசித்தோம், லேயாள் ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று பெயரிட்டாள் என்று அந்த வசனத்திலே எழுதியிருக்கிறது. ஆதி 29:35. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். யூதா என்றால் நான் கர்த்தரை துதிப்பேன் என்று அர்த்தம். அல்லேலூயா! யூதா என்றால் நான் கர்த்தரை துதிப்பேன் என்று அர்த்தம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. துதியின் மறுபெயர் தான் யூதா. எப்படி? துதியின் மறுபெயர் தான் யூதா. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யூதாவின் காரியங்களில் இருந்து துதியை பற்றிய காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். யூதாவை பற்றி சொல்லியிருக்கும் காரியங்களில் இருந்து துதியை பற்றிய காரியங்களை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். இவ்விதமாக யாக்கோபு தன்னுடைய குமாரனாகிய யூதாவை பற்றி சொல்லி இருக்கிறதாக ஆதியாகம புத்தகத்திலே 49ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே வாசிக்கலாம். யூதா பாலசிங்கம், நீ இரையை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிளச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? அல்லேலூயா! அவனை எழுப்புகிறவன் யார்? சிங்கத்தை போய் யாராவது எழுப்ப முடியுமா? தேவஜனங்கள் சிந்திக்க வேண்டும். அவனை எழுப்புகிறவன் யார்? அல்லேலூயா! யூதா சிங்கம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யூதா சிங்கம் என்றால் துதியானதும் சிங்கத்தை போன்ற பலம் உள்ளது என்று தேவஜனங்கள் மனதில் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யூதா சிங்கம். அப்படியானால் துதியும் சிங்கத்தை போன்ற வல்லமை உள்ளது. அல்லேலூயா! கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். 8வது வசனத்தை வாசிக்கலாம். யூதாவே சகோதரால் புகழப்படுவன் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களின் பிடரியின் மேல் இருக்கும். சிங்கம் என்ன செய்யும் தெரியுமா? தான் பிடிக்கிற மிருகத்துடைய பிடரியை தான் பிடிக்கும். பிடரி பிடிபட்டால் அதனால் ஒன்றுமே செய்ய முடியாது. பிடிபட்ட மிருகத்தால் ஒன்றும் செய்ய முடியாது. அது பிடரியைத்தான் அடிக்கும் சிங்கம். அதை போல நாம் துதிக்கும் போதும் சத்ருடைய பிடரி முறிக்கப்படும் என்று தேவஜனங்கள் மனதில் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை தேவஜனங்கள் மனதில் கொள்ள வேண்டும். நமக்கு சத்துருக்களை போல பல காரியங்கள் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகையினாலே அந்த சத்துருக்கள் எல்லாம் மடங்கடிக்கப்பட வேண்டுமானால், நிர்மூலமாக்கப்பட வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? துதியை எழுப்பிவிட வேண்டும். சிங்கத்தை எழுப்பி விடுகிறது போல துதியை நாம் எழுப்பிவிட வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகினால் தேவனாய் கர்த்தரிடத்துல கானானுடைய யுத்தத்துல யார் முதலாவது போக வேண்டும் என்று கேட்டபோது யூதா தான் முதலில் செல்ல வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். காரண காரியம் என்று கர்த்தர் சொல்லவில்லை. நியாயாதிபதியின் புத்தகத்துல நாம் 1ஆம் அதிகாரத்திலே 1-2 வசனங்களை எடுத்து வாசித்தோமானால் இவ்விதமாக அங்கே எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். யோசுவா மரித்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். கானானியரோட யுத்தம் பண்ணுவதற்கு எங்களில் யார் முதலிலே எழுந்து போக வேண்டும்? அது கர்த்தர் சொன்னார். வாசிக்கலாம். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன். யூதா எழுந்து புறப்பட கடவன் என்று சொன்னார். முதல்ல யூதா தான் போக வேண்டும்.
கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனை போல தேவ ஜனங்கள் எந்த பிரச்சனையானாலும் முதலிலே தேவனை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா! தேவனை முதலிலே துதிக்க வேண்டும். பிரச்சனைகள் எல்லாம் பறந்தோடிவிடும். பிரச்சனை எல்லாம் நிர்மூலமாகிவிடும். சத்துருக்கள் நிர்மூலமாகி விடுவார்கள். கானானுடைய யுத்தத்தில் யார் முதலிலே போக வேண்டும் என்று கேட்டபோது யூதா போக வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். இது ஞானார்த்தமாக எழுதப்பட்ட காரியங்கள். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகையினாலே எந்த ஒரு காரியத்திலும் முதலிலே தேவ ஜனங்கள் துதிக்க வேண்டும் என்பதை இந்த காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. துதி ஒரு சிங்கம், அது சத்துருடைய பிடரியை முறித்து போடக்கூடியது. அப்படி போல துதியும் சத்துருக்களை முறித்து போடக்கூடியது, நிர்மூலம் பண்ணக்கூடியது. இது எப்படி நடக்கிறது என்றால், நாம் சங்கீத புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் நாம் 3வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் அதற்குரிய காரணத்தை நாம் அங்கே வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். தேவன் பரலோகத்தில் மட்டுமல்ல, தேவ ஜனங்கள் துதிகளுக்குள்ளும் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா! தேவன் எங்கே? பரலோகத்தில் மட்டுமல்ல, தேவ ஜனங்கள் துதிக்கும் போதெல்லாம் அந்த துதிகளுக்குள் அவர் வாசம் செய்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. தேவ ஜனங்கள் துதிக்கும் போது அந்த துதிக்குள்ளே தேவன் வாசம் செய்கிறதுனாலே, துதிகளுக்குள் வாசம் செய்கிற தேவன் தேவ ஜனங்களின் சத்துருக்களை நிர்மூலமாக்கி விடுகிறார். ஹல்லேலூயா! எத்தனை பெரிய மகத்துவம், எத்தனை பெரிய ஆச்சரியம்! எண்ணி பாருங்கள். துதித்தல் எவ்வளவு விசேஷமானது என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பவுலும் சீலாவும் துதித்த போது அந்த துதிகளுக்குள் வாசம் செய்த கர்த்தர் பூமியை அதிரும்படி செய்தார். சிறைச்சாலை கதவுகளை திறந்தார். கட்டுகள் அவிழ்ந்து போகும்படி செய்தார். யோசபாத்திற்கு விரோதமாக சத்துருக்கள் வரும்போது அவர்கள் துதித்த போது சத்துருக்களை ஒருவரோடு ஒருவர் எழும்பி யுத்தம் செய்யும்படி செய்து வெட்டுண்டு விழும்படி செய்தார். ஆகையினாலே துதியை நீங்கள் சாதாரணமாக எண்ணிக்கொள்ளக்கூடாது. எதற்காக? கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா? பக்தியுடன் பாட வேண்டும் என்றும், ஒரு மனதோடு பாட வேண்டும் என்றும், கருத்தோடும் ஆவியோடும் பாட வேண்டும் என்றும், கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கீத வாக்கியங்களோடும் கைத்தாளங்களோடும் பாட வேண்டும் என்றும் எங்கே வேதம் சொல்கிறது என்பதற்கு காரண காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் கர்த்தர் வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா! இதை தேவ ஜனங்கள் மனதில் கொண்டு தேவனை துதிக்க வேண்டும். ஒரு மனதோடு துதிக்க வேண்டும், முழு இதயத்தோடும் துதிக்க வேண்டும், கருத்தோடும் துதிக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்பொழுதும் துதிக்க வேண்டும். எப்பொழுதும் உங்கள் வாய் துதியினால் நிறைந்திருக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை இந்த நாட்களை பகிர்ந்து கொள்ள தேவனாகிய கர்த்தர் கிருபைப்படுத்தினாலே அவருக்கு நன்றி சொல்லி அவருடைய நாமத்தினாலே இந்த வார்த்தையில் முடிக்கிறேன். ஆமென்.